சமூகத்தின் நலத்திற்காக ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பப்பாசி பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய அரங்கில் தமிழ் சினிமாவை பற்றியும் அந்த சினிமா எப்படியெல்லாம் மக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் வாயிலாக தம்முடைய கருத்துக்களை வழங்க இருக்கக்கூடிய திரு சீனு ராமசாமி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, சாதாரணமாக அறிவியல் துறையைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த இன்டராக்ஷன், டிஸ்கஷன் என்றெல்லாம் செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு அறிவியல் துறையைச் சேர்ந்த நான் உங்களிடத்தில் தனி உரை ஆற்ற திரைத்துறையை சேர்ந்தவர் ஒரு கலந்துரையாடலை இங்கே நிகழ்த்த இருக்கிறார். புத்தக காட்சி பலரையும் ஈர்க்கிறது. புத்தகங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் புத்தகங்களை பயில வேண்டும் என்பதற்காகவும் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காகவும் பலரும் இந்த காட்சியை அணுகுகிறோம். இன்றைக்கெல்லாம் யந்திரமயமான வாழ்க்கை இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சிலருடைய மனத்தாங்கல் புத்தகங்களை பொறுத்தவரையில் இப்படித்தான் இருக்கும். சற்று நேரத்திற்கு முன்னர் நானும் நண்பர் கிருஷ்ணன் அவர்களும் அந்த புத்தக காட்சியின் பல்வேறு அரங்குகளை சுற்றி வந்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு சிலர் பேசி கொண்டிருந்தது என்னுடைய காதுகளில் விழுந்தது. மகளாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வயதை வைத்து பார்த்தால் அவர்கள் 2 பேரும் தாயும் மகளுமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த மகள் சொன்னார்கள், இதை வாங்கலாம், இது வேண்டும். ஏதோ ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு இது வேண்டும். அந்த தாய் அந்த மகளை இழுப்பது தெரிந்தது. அந்த தாயிடமிருந்து வந்த குரல் சற்றே என்னுடைய காதுகளில் விழுந்தது. எல்லாத்தையும் வாங்கினா இடம் இருக்காது, வா என்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கம், நூல்களை எப்படி சேமித்து வைப்பது, எப்படி சேகரித்து வைப்பது, எப்படி பாதுகாத்து வைப்பது. இதனுடைய பாதிப்பு நூல்கள் வேண்டாம் என்கிற அளவிற்கு நாம் வந்துவிட்டோம். மின் நூல்களுக்கு நான் பின்னால் வருகிறேன். ஆனால் கையில் எடுத்து படிக்கக்கூடிய ஹார்ட் காப்பி என்று சொல்கிறோமே, அந்த நூல்கள். நான் மருத்துவத்துறையிலே இருந்து வருகிறேன். சின்ன குழந்தைகள் எப்படி தங்களை நெறிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று மருத்துவத்தில் பல வகையான ஆய்வுகள் உண்டு. ஒரு குழந்தை வளரும்போது அந்த குழந்தையின் சூழலில் நூல்களை வைப்போம் என்று சொன்னால் அந்த குழந்தை வளர வளர நூல்களால் ஈர்க்கப்பட்டு நூல்களை பயிலக்கூடிய, நூல்களை தன்னுடைய ஆதர்ச தோழனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்டலெக்சுவல் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய குழந்தையாக வளரும். குழந்தை வளர்ப்பு முறையில் ஒரு வகை எப்படி என்றால், சின்ன குழந்தையாக அந்த குழந்தை தவழும்போது அல்லது உட்காருகிற நிலையில் கூட அந்த குழந்தையை சுற்றி சில நூல்களை போட்டு விடுங்கள். அந்த குழந்தை அந்த புத்தகங்களை கிழிக்கலாம்.
பத்திரமாக எடுத்து பெரியவர்கள் படிப்பது போல அந்த குழந்தை அந்த நூலை படிக்கும் என்று சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் தெரியும், அந்த குழந்தை அந்த நூலை கிழிக்கும், தாளை கிழிக்கும், வாயில் வைத்து தூக்கி போடும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த நூல்கள் கிழிந்தாலும் அந்த குழந்தையின் எதிர்காலம் வளமாக இருக்கும். இது குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம். அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு குழந்தை வளரும்போது பொம்மைகளுக்கு பதிலாக வீடுகளிலே இருக்கிற பாத்திரங்களை கையில் கொடுப்பார்கள். நடைமுறை வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு வகையான பிராக்டிக்கல் ட்ரெயினிங். அப்படி ஒரு பிராக்டிக்கல் ட்ரெயினிங் தான் அந்த நூல்களை தொட்டு பார்த்து முதலாக அந்த சென்சேஷன்ஸ் பழக்கப்படக்கூடிய நிலையில், சின்ன குழந்தையாக அந்த சென்சேஷன் என்றால் என்ன, அந்த உணர்வு என்ன என்பதை மூளையினுடைய உணர்வு மையங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நூல்களை தொட்டு, காகிதத்தை தொட்டு, அந்த காகிதம் எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து அந்த குழந்தை வளமான சிந்தனைகளோடு வளரும். இதை எதற்காக சொல்கிறேன்? வளர்ந்த இந்தியாவை நாம் படைக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். வளர்ந்த இந்தியா வளர வேண்டும் என்றால் அதற்கு வருங்கால தலைமுறையை புத்தக பிரியர்களாக நாம் வளர்க்க வேண்டும். புத்தக பிரியர்களாக, வேறு எதில் வேண்டுமானாலும் பிரியம் இருந்தாலும் பரவாயில்லை, புத்தக பிரியர்களாக. இன்னும் சொல்ல போனால், பெற்றோர்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் இட நெருக்கடி இருந்தாலும் வீடுகளில் குறைந்தபட்சம் வரவேற்பறையில் அல்லது எல்லோரும் வாழுகிற அறையில் ஒரு 10 புத்தகங்களையாவது அடுக்கி வையுங்கள். 10 புத்தகங்கள். அந்த புத்தகங்களை திரும்ப 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 பார்க்கும்போது அந்த சூழலில் வளரக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் அதற்கு பழக்கப்பட்டு போவார்கள். மெல்ல 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 நூல்கள் அவர்களுடைய உள்ளங்களில், அவர்களுடைய சிந்தனைகளில் இடம் பிடித்து கொள்ளும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது புள்ளியியலில் மாத்திரம் இல்லை. இன்றைக்கு நான் எந்த புள்ளியியலையும் இங்கே சொல்ல போவதில்லை. ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் ஜிடிபி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் பொருளாதார சூழல் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு சதவிகிதம், எவ்வளவு விழுக்காடு எதிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல வகையான புள்ளியியலை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த புள்ளியியலை தாண்டி ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் என்னென்ன? ஒரு நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது வளர்ந்திருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரங்களை அடிப்படையாக நாம் வைத்துக்கொள்ள முடியும்? ஒன்று, அந்த நாட்டினுடைய குடிமக்கள் முழுமையானவர்களாக இருக்கிறார்களா? ஹோல்சம் இண்டிவிஜுவல்ஸ். முழுமையானவர்களாக இருக்கிறார்களா? முழுமையானவர்களாக இருந்தால் அந்த நாடு வளர்ந்திருக்கிறது, அந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. தனி நபர் வருமானம் அதிகமாக இருக்கலாம், தனி நபர்களுடைய சாதனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டு பிரஜைகள், அந்த தனிநபரே கூட ஒரு ஹோல்சம் இண்டிவிஜுவலாக இருக்கிறாரா? இரண்டாவது, அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய நாட்டின் பிரஜை அல்லது குடிமகன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களோடு முழுமையாக பழகுகிறாரா? இது 2 தான் வளர்ந்த நாடு என்பதற்கான அடையாள ஆதாரங்கள். மற்றவை எல்லாம் பாராமீட்டர்ஸ் which contribute, அவ்வளவுதானே தவிர அந்த பாராமீட்டர்ஸை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. மருத்துவத்தில் ஒரு விளக்கம் உண்டு.
டெஃபினிஷன் என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு விளக்கம் உண்டு. உலக சுகாதார கழகம் தந்திருக்கக்கூடிய விளக்கம் இது. எல்லோரும் சுகாதாரம், ஆரோக்கியம், நலவாழ்வு என்றெல்லாம் சொல்கிறோம். ஆரோக்கியம் அல்லது நலவாழ்வு, ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஹெல்த். இந்த ஹெல்த் என்பதற்கு என்ன டெஃபினிஷன்? ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதற்கு விளக்கம் என்ன? யாரை பார்த்து இவர் ஆரோக்கியமானவர் என்று சொல்ல முடியும்? ஹவு கேன் வி டிஃபைன் ஹெல்த்? சில பேரை பார்த்து கேட்போம், நன்றாக இருக்கிறீர்களா? கொஞ்சம் ஆதங்கமாகவே விடை சொல்லுவார்கள், ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கேன்னு சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு என்ன ஏதாவது உடல் நலக்குறைவா? இல்லை, உடல் நலக்குறைவெல்லாம் ஒன்றுமில்லை. காய்ச்சலா? இல்லை. இருமலா? இல்லை. தலைவலியா? இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றால் ஏன் இவ்வளவு தளர்வாக பதில் சொல்கிறீர்கள்? அது ஒண்ணுமில்லை, ஏதோ இருக்கேன். இந்த ஏதோ இருக்கேன் என்று சொல்லக்கூடிய நிலை ஆரோக்கியம் இல்லை. அப்படியானால் ஆரோக்கியம் என்பது என்ன? இதற்கு உலக சுகாதார கழகம் ஒரு டெஃபினிஷனை கொடுத்திருக்கிறது. Health is not mere absence of disease. நோய் இல்லை என்பது மாத்திரம் ஆரோக்கியம் இல்லை. அப்படியானால் what is health? Health is not mere absence of disease or infirmity. Health has a physical component. பிசிக்கல் என்றால் உடல் ரீதியாக எந்த வகையிலேயும் குறைவில்லாத ஆரோக்கியம். சரி, ஒருவர் உடல் ரீதியாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடலின் உறுப்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்கின்றன, எந்த உறுப்பிலேயும் சிக்கல் இல்லை. அப்படியானால் அவரை முழுமையான ஆரோக்கியம் கொண்டவர் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. சில பேரை பார்த்து சொல்வோம், பார்ப்பதற்கு உருவத்தில் மனிதராக இருப்பாரே தவிர அவர் ஒரு மாதிரிங்க. ஒருவர் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்தால் போதாது, மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஹெல்த் will have physical component, mental component. ஒருவர் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார், அவருக்கு எந்த குறையும் இல்லை. அப்படியானால் அவர் ஆரோக்கியமானவர் என்று சொல்லிவிட முடியுமா? உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, மன ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, உடலும் மனமும் நன்றாக இருக்கின்றன, அவரை ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் மருத்துவ உலகம், அறிவியல் உலகம் சொல்கிறது முடியாது. ஏன் முடியாது? பிசிக்கல், மென்டல் and social well-being. Health should have physical, mental and social well-being. ஒருவர் உடல் ரீதியாக நன்றாக இருக்கிறார், மன ரீதியாக நன்றாக இருக்கிறார், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பழகுகிற பாங்கு தெரியாமல் இருக்கிறார் என்றால் அவர் ஆரோக்கியமானவர் இல்லை. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், தன்னோடு வாழக்கூடியவர்கள், தன்னுடைய சூழலில் இருக்கக்கூடியவர்கள், அது அலுவலகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், ஆனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் பழகுகிற பாங்கு தெரியாமல் ஒருவர் இருப்பாரே என்றால் he is not healthy என்றுதான் அறிவியல் நிர்ணயிக்கிறது.
இதை வைத்து கொண்டு பார்த்தால் ஒரு நாடு வளர்ந்த நாடு அல்லது அந்த சமூகம் வளர்ந்த சமூகம் என்கிற எல்லைக்கு போக வேண்டுமென்றால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களோடு ஒன்றிணைந்து அவர்களை அரவணைத்து உள்ளத்தால் அவர்களோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வள்ளுவ பேராசான் சான்றோர்கள் சேர்ந்தால் அந்த சான்றோர்களுக்குள் சில நேரங்களில் மனக்கசப்புகள் வரும், ஆனாலும் கருத்து வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் ஒருங்கிணைந்திருப்பார்கள் என்று குறிப்பிடுவார். கருத்து வேற்றுமைகள் உள்ள பிரிவுக்கு வழிவகுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். கருத்துகள் மாறத்தான் மாறும். ஆனால் அந்த கருத்துகள் மாற்றம் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பழகக்கூடிய பாங்கு நலமாக இருக்கும் என்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட தனி மனிதர்களின் வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக கருதப்படும். இந்த வளர்ச்சி இல்லை என்றால் அந்த நாடு என்னதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலி க்ரோன் என்று பல வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி முழுமையான வளர்ச்சி இல்லை. ஹோல்சம் வளர்ச்சி என்பது இல்லை. 2 ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதுண்டு. மீண்டும் நான் மருத்துவத்துறைக்கே போகிறேன், அது என்னுடைய துறை என்பதனால் 2 ஆங்கில சொற்களை பயன்படுத்துவோம். ஒரு குழந்தை வளர்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 6 மாதமாக இருந்த அந்த குழந்தை மெல்ல மெல்ல குழந்தைக்கு 1 வயதாகிறது, 1.5 வயதாகிறது, குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தை வளரும்போது என்ன மாற்றத்தை நாம் பார்க்கிறோம்? அந்த குழந்தையில் 6 மாத குழந்தையினுடைய உயரத்தை காட்டிலும் 1.5 வயது குழந்தையின் உயரம் சற்று அதிகமாக இருக்கும். அதே குழந்தைக்கு 10 வயதாகும் போது இன்னமும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். பார்க்கும்போது சொல்கிறோம் இல்லையா, நன்றாக வளர்ந்து விட்டான், அந்த குழந்தையின் உயரத்தை பார்த்து விட்டுத்தான் பல சமயங்களில் நன்றாக வளர்ந்து விட்டான் என்று குறிப்பிடுகிறோம். இது பார்வைக்கு புலனாகக்கூடிய பரிணாமங்களில் மாற்றம் இருக்கக்கூடிய, மெஷர்மெண்ட்ஸில் மாற்றம் இருக்கக்கூடிய வளர்ச்சி. இதற்கு ஆங்கிலத்தில் growth என்று பெயர். growth, somebody has grown அப்படின்னு சொன்னா இவ்வளவாக இருக்கிற ஏதோ ஒன்று, ஒரு பொருள், ஒரு அணு இவ்வளவு அளவு என்று வைத்துக்கொள்வோம். ஒரு செல், உயிரணு என்று சொல்கிறோமே, அந்த செல் இதுதான் அதனுடைய அளவு. அந்த செல் அளவில் பெரியதாச்சு என்றால் அது வளர்ச்சி. ஆனால் அளவில் பெரியதாகிவிட்டது என்பதனாலேயே அந்த அணு, அந்த செல் முழுமையாக வளர்ந்து விட்டது என்று சொல்ல முடியாது. காரணம், அதனுடைய அளவு பெருத்திருக்கும், ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய நுண் பகுதிகள் எந்த அளவுக்கு பக்குவம் அடைய வேண்டுமோ அந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கா. அளவில் பெரியதாக இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்க வேண்டிய இந்த அணு இந்த பக்குவத்தை அடைய வேண்டும், இந்த அளவுக்கு அதற்குள்ளே மெச்சூரிட்டி வர வேண்டும் என்றால் அது வந்தால்தான் அது வளர்ச்சி. இந்த பக்குவம் அடைதலுக்குத்தான் டெவலப்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் பெயர். growth and development என்றே சொல்லுவார்கள். growth is mere increase of dimensions. Development is maturity that comes into whatever component. புற்று அணுக்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கேன்சர் கேன்சர் என்று பேசுகிறோமே. இந்த புற்றுநோய் என்பது என்ன? ஒன்றே ஒன்றுதான். புற்றுநோய் பல வகைப்பட்டது, பல வகை காரணங்களால் வரக்கூடியது எல்லாம் இருந்தாலும்
ஒரே ஒரு பிரச்சனை தான் புற்றுநோயில், மேஜர் பிரச்சனை, அடிப்படை சிக்கல்ங்கிறது புற்றுநோயில் ஒன்றே ஒன்று தான். 2 அணுக்கள் இருக்கின்றனன்னு வைத்துக்கொள்வோம் கற்பனைக்கு. இங்கே ஒரு அணு, பக்கத்தில் ஒரு அணு. நம்முடைய உடலில் மில்லியன் கணக்கான அணுக்கள் உள்ளன என்று நமக்கு தெரியும். இந்த அணுக்கள் அளவில் பெரியதாகும் போது அல்லது பலவிதமான செயல்களை செய்யும் போது, ஒரு அணு இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறது, இரண்டும் ஒன்றை ஒன்று இடைஞ்சல் செய்யாமல் ஒன்று இன்னொன்றை அழிக்காமல் இருந்தால் அது சாதாரணம், அது நார்மல். மேடையில் 4 பேர் உட்கார்கிறோம், அவரவர்கள் உட்கார்கிறோம், அவரவர்கள் செயல்படுகிறோம்னா நார்மல். ஆனால் இந்த 2 அணுக்கள்ல ஒன்று அபரிமிதமாக அளவில் பெரியதாகிறது. அப்படி அளவில் பெரியதாகும் போது பக்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அடித்து தள்ளி அவற்றையெல்லாம் நசுக்கிவிட்டு இது மாத்திரம் அளவில் பெரியதாகிறது. இது இன்னும் 2ஆக 4ஆக பகுந்து அவையெல்லாமும் அளவில் பெரியதான அணுக்களாகவே இருந்து கொண்டிருந்தால் அதுதான் புற்றுநோயாக மாறுகிறது. அபரிமிதமான அளவில் பெரியதாக கூடிய தன்மை, அப்படி பெரியதாகும் போது பக்கத்தில் இருப்பதையெல்லாம் வெட்டி சாய்க்கிற தன்மை. இப்போ அளவில் பெரியதாச்சு ஒண்ணுங்கிறதுனாலேயே அதை வளர்ச்சின்னு சொல்லிட முடியுமா? தட் வில் லீட் டு கேன்சரஸ் growth. Increase in dimensions alone may lead to cancerous growth. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் அப்படித்தான். Mere increase in certain dimensions, mere increase in certain values, அது ஒரு கேன்சரஸ் growth ஆக மாறுமே தவிர அந்த நாட்டினுடைய ஹோல்சம் growth என்பதாக மாறாது. அந்த நாட்டினுடைய ஹோல்சம் growth, முழுமையான வளர்ச்சி என்றால் அங்கே சிந்தனைகள் பக்குவப்பட வேண்டும், உள்ளங்கள் பக்குவப்பட வேண்டும். வெறுமன அளவில் பெரியதாவதில்லை. பட்டுக்கோட்டையார் பாடினார் இல்லையா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. அந்த அறிவு வளரும் போது சமூகத்தை மொத்தமாக அரவணைத்து கொள்ளக்கூடிய அந்த சோஷியல் வெல்பீயிங் தன்னாலேயே வந்துவிடும். சரி, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டுமென்றால் அதற்கு என்ன வழி? மிக தெளிவான மிக எளிமையான வழி, பல இடங்களிலே இருந்து வரக்கூடிய தகவல்களை சேகரித்து கொள்ளுதல். அந்த தகவல்கள் மெல்ல 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 உள்ளே போய் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தும். பிரான்சிஸ் பேக்கன் என்று ஒரு பேரறிஞர், புத்தகங்களை பற்றி அந்த பேக்கன் ஒரு முறை குறிப்பிட்டார். சில நூல்களை உண்ணலாம், சில நூல்களை முழுமையாக செரிக்கலாம், சில நூல்களை மொத்தமாக உள்வாங்கிக் கொள்ளலாம். Certain books can be eaten, certain books can be digested, but there are only certain books which can be completely assimilated. உணவு உண்கிறோம், அந்த உணவு செரிமானத்திற்கு பின் உடலில் சேர வேண்டும். உடம்புல ஒட்டுச்சான்னு கேட்பார்கள், சாப்பாடு உடம்புல ஒட்டுச்சா? செரிமானம் மாத்திரமில்லை, செரிமானத்திற்கு பின் உடம்புக்கு தேவையான வகையில் அந்த உணவுப் பொருள் மாற்றம் பெற வேண்டும். அதுதான் அசிமிலேஷன். புத்தகங்களும் அப்படிப்பட்ட அசிமிலேஷனுக்கு வழிவகுக்க கூடியவை. பெரியோர்களே, எனக்கு தெரியவில்லை என் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அல்லது அதற்கும் முன்னால் இருந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் கையில் அந்த புத்தகத்தை தொட்டு படிப்பதிலேயே சுகம் காணக்கூடியவர்கள். என்னதான் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகி, டெக்னாலஜி has led to several kinds of
எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ஸ் என்றாலும் கூட கையிலே அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு ஒரு பக்கத்தை படிக்கும்போது அந்த ஒரு பக்கத்திற்குள் இருக்கக்கூடிய கனவு உலகத்தில் சஞ்சாரம் செய்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த கனவுலகத்தில் இருக்கிற வேகத்தில் புத்தகம் தலைகீழாக மாறியிருந்தால் கூட தெரியாமல், ஆனால் அந்த புத்தகத்திற்குள் வாழ்கிறோம் பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலேயும் கிடைக்காது. எத்தனையோ சரித்திர நூல்கள், நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டிற்காக சொல்கிறேன், மற்ற நூல்களை எடுத்துக்காட்டிற்காக சொல்லவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மாத்திரம் தொட்டு காட்டுகிறேன். சிவகாமியின் சபதம், கல்கியின் சிவகாமியின் சபதம் நாவலை படிக்கும்போது தானும் சிவகாமியாக மாறி மாமல்லபுரத்து பாறைகளில் நாட்டியம் ஆடாதவர்கள் உண்டா? You go into it, you live through it. அப்படி வாழுகிற, அந்த சூழலுக்குள் சென்று வாழுகிற ஒரு பக்குவத்தை புத்தகங்கள் தருகின்றன. ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை படிக்கும்போது, கம்பருடைய காவியத்தை படிக்கும்போது, சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் வாசிக்கும்போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ அற்புதமான புதினங்களை படிக்கும்போது அவற்றுக்குள்ளே சென்று அந்த சூழலில் வாழ்ந்து, அப்படி வாழும்போது உள்ளமும் சிந்தனையும் பக்குவப்படுகிறதே, அந்த பக்குவம்தான் வளர்ச்சிக்கு அடிகோலக்கூடிய பக்குவம். அதனாலேதான் புத்தகங்களை தொட்டு பார்ப்பதற்கான, படிப்பதற்கு முன்னால் தொட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் நாம் ஏற்படுத்த வேண்டும். என்னையே எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இதை பலமுறை நான் மேடைகளில் சொன்னதுண்டு. எனக்கு எழுத்து புரிவதற்கு முன்னால் வரி வடிவம், லிபி என்று சொல்கிறோமே, அந்த வரி வடிவம் புரிவதற்கு முன்னால் என்னுடைய பெற்றோர் அதிகாலை பொழுதில் என்னை எழுப்பி உட்கார வைத்து திருக்குறளை சொல்லிக் கொடுப்பார்கள். எனக்கு வரி வடிவம் அப்போது தெரியாது, எப்படி எழுத வேண்டும் என்று தெரியாது. அவர்கள் சொல்லிக் கொடுத்த சொற்களை அப்படியே திரும்ப சொல்ல தெரியும். சில நேரங்களில் அந்த சொற்களை முழுமையாக முனை மழுங்காமல் உச்சரிக்க கூட தெரியாது அந்த வயதில். மழலையோடோ அல்லது முனை மழுங்கியோ உச்சரித்திருக்க கூடும். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த சில குறட்பாக்கள் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில், அன்றைக்கு நான் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட போது எந்த ஒரு கற்பனையை உள்ளத்தில் வைத்திருந்தேனோ அந்த கற்பனையில் தான் இருக்கின்றன. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தி உலகு என்கிற குறள் இன்று வரையில் என்னுடைய உள்ளத்தில் என் தாய் சொல்லிக் கொடுத்த ஏதோ ஒரு இமேஜில் இருக்கிறதே தவிர, அந்த சொற்கள் புத்தகத்தில் பார்க்கக்கூடிய சொற்களாக கூட என்னுடைய உள்ளத்தில் இல்லை. ஆனால் அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டதாக இருக்கிறது. இதை எதற்கு சொல்கிறேன்? அன்றைக்கு வரி வடிவம் தெரியாத நிலையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த குறட்பாக்கள் நான் கிழித்து போடுவதற்காக என் பக்கத்திலே வைக்கப்பட்ட புத்தகங்கள், அவைதாம் என்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தின. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், முழுமையான வளர்ச்சியை நம்முடைய சமூகத்திற்கு தர வேண்டும் என்று விருப்பப்பட்டால், புத்தகங்களை நம்முடைய சூழலில் பரத்தி போட்டாவது வைக்க வேண்டும். இங்கேயும் அங்கேயும் 2 புத்தகங்கள், எத்தனையோ அலங்கார பொருட்களை வீட்டில் வைக்கிறோம். அந்த அலங்கார பொருட்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் குறைந்தபட்சம் 25-30 விழுக்காடாவது புத்தகங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் ஒரு பிரதிஜையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இத்தனை புத்தகங்கள், இந்த புத்தகங்களை எல்லாம் எங்கே வைப்பது?
நான் படித்து முடித்து விட்டேன், இதற்கு பின்னர் இதை தூசி தட்டி வைப்பதற்கு இடமில்லை என்று ஆதங்கப்படலாம். புத்தக அரங்குகளுக்குள்ளே போனபோது அங்கே தென்பட்ட ஓர் அற்புதம். சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய சக மனிதர்களுக்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை கொடுத்தால் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். என் வீட்டில் வைப்பதற்கு இடமில்லை, நான் இதை படித்து விட்டேன், வேர் டு ஐ கீப் என்கிற கேள்விக்கு இனிமேல் இடமில்லை, வேர் டு ஐ கீப் என்று கேட்டால் ஹியர் தெர் இஸ் an avenue to keep all those books என்கிற ஒரு கதவு திறந்திருக்கிறது. வழி இருக்கிறது. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கிறது. சிந்தனை தெளிவாக இருந்தால் வழி இருக்கிறது. நம்முடைய நாடு உயர வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையில் எந்த விதமான இரண்டாவது அபிப்பிராயமும் கிடையாது. ஆனால் அந்த ஆசையை எளிமையாக நிறைவேற்றுவதற்கு இதை படிக்க வேண்டும், இப்படி போக வேண்டும், இவ்வளவு அச்சீவ் பண்ண வேண்டும், எவரெஸ்டை எட்டி பிடிக்க வேண்டும், இந்த டார்கெட்ஸ் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, ரீட் 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 ரீரீட் ரீரீட் ரீரீட். இதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையில் நாம் எல்லோரும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். we keep learning. லேர்னிங் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. புதியது புதியதாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கே கற்றுக்கொண்டிருக்கிறோம்? எல்லா இடத்திலேயும். அந்த வாசலிலே இருந்து இந்த அரங்கம் இருக்கிற இடம் வருவதற்குள் ஏதோ ஒன்று புதியதாக நமக்கு தகவலாக பதிந்திருக்கும், தென்பட்டிருக்கும். ஏதோ ஒன்று. there is something to learn everywhere. there is something to learn in every person whom we meet. there is something to learn all around us. ஆனால் இப்படி கற்றுக்கொள்ளுவதற்கு, கற்றுக்கொண்டே இருப்பதற்கு, கற்றுக்கொண்டே இருந்தால்தான், கற்றுக்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. ஒரு மரம் ஏதாவது ஒரு சின்ன துளிர் விட்டுக்கொண்டேதான் இருக்கும், அப்போதுதான் அது வாழுகிறது என்று பொருள். அதே போலத்தான் மனிதர்கள் கற்றுக்கொண்டே இருந்தால்தான். ஒன்றும் வேண்டாம், எல்லா ஜீவராசிகளும் கற்றுக்கொண்டேதான் இருக்கின்றன. 2 ஆண்டுகளாக கோவிட் என்கிற ஒரு பெரும் தொற்று நம்மை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்தது இல்லையா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். என்ன சொன்னோம்? வைரஸ் தன்னை உருமாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த உருமாற்றம் என்ன? the virus is learning every day to survive. தன்னை உருமாற்றிக்கொண்டே இருக்கிறது. எதற்காக? தான் எப்படியாவது வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. எப்படி உருமாற்றிக்கொள்வது என்று கற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கும் வைரஸ் போன்ற உயிர் இல்லாத உயிர் அணுக்கள் கற்றுக்கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? அவை கற்றுக்கொள்கின்றன merely to survive. ஒரு நாய் இருக்கிறது, நான் வாழ வேண்டும் என்பதற்காக எங்கே ஓடினால் எங்கே உணவு கிடைக்கும் என்று கற்றுக்கொள்கிறது. அது மியர் சர்வைவல், உயிர் வாழ்வதற்காக மட்டுமே கற்றுக்கொள்ளுதல். ஆனால் மனிதர்கள் கற்றுக்கொள்ளுவதுதான் தான் மாத்திரம் அல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் மேம்படுத்துவதற்காக கற்றுக்கொள்வது. இப்படி கற்றுக்கொள்ளுவதற்கு, இந்த லேர்னிங் ப்ராசஸுக்கு மிக முக்கியமான தேவை ரீலேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். ஏற்கனவே ஏதோ ஒன்று என்று ஏற்றி வைத்திருக்கிறோமே, அதை கொஞ்சம் அழித்துவிட்டு புதியதாக அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. புதியதாக கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கலாம். எத்தனையோ தொழில்நுட்ப வசதிகளை புதியதாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். we have unlearned. ஒரு காலத்தில் ஸ்லேட்டில் தான் 2 2 4ன்னு கோடு போட்டோம். இப்போ ஸ்லேட்டில் எப்படி எழுதுவது அப்படிங்கிறதே தெரியாமல் அதை unlearned.
நோட்டு புத்தகத்தில் எப்படி எழுத வேண்டும்? அன்லேர்ன்ட். இன்றைக்கு பல பேருக்கு கையால் எழுத வராது. காரணம், கணினியை தட்டி தட்டி அது மட்டும்தான் வரும். We have unlearned several things to relearn new things. இந்த ரீலேர்னிங் ப்ராசஸ் என்பதுதான் மனித மூளையினுடைய மிகப்பெரிய செயல். அந்த செயலை சாத்தியமாக்குவது, அந்த செயலின் வழியாக வளர்ந்த சமூகத்தை சாத்தியமாக்குவது புத்தகங்கள் வாசிப்புத்தான். அந்த புத்தகங்கள் வாசிப்பு மாத்திரம் உயர்வாக இருக்குமென்றால் அந்த சமூகம் மிக உயர்ந்த சமூகமாக, மிக உயர்ந்த நாடாக நிச்சயமாக பரிணாமம் பெறும். அப்படி பரிணாமம் பெறுவதற்கு நம்முடைய நாட்டையும், வளர்ந்த பாரதத்தை, அந்த தலைப்பு வளரும் பாரதம் என்றவர்கள் போடவில்லை, வளர்ந்த பாரதத்தை நாம் படைப்பதற்கு புத்தகங்கள் வாசிப்பு மிக முக்கியம். புத்தகங்களை வாசிக்க மட்டுமல்லாமல் புத்தகங்களை நேசிக்கவும் கற்றுக்கொள்வோம். புத்தகங்கள் நமக்கு சுவாசத்தை தரக்கூடியவை. புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம், புத்தகங்களையே சுவாசிப்போம் என்று நினைவூட்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.